PR Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் ராம் இயக்கத்தில் சிவா நடிப்பில் உருவாயிருக்கும் பறந்து போ அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பே ஒரு ஃபீல் குட் படம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமாவே இருந்தது. டோட்டலாகவே ராமோட ஃபிலிமோகிராஃபிலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இந்த ஃபீல் குட் ஃபேக்டரில் ராம் எந்த அளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் முக்கியமாக ஹீரோ சிவா எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அம்மா கிரேஸ் ஆண்டனி தன்னோட பிஸ்னஸ் விஷயமா கோயம்புத்தூர்ல ஒரு ட்ரேட் ஷோக்கு போயிருக்காங்க. ஸோ 3 நாள் அம்மா இல்லாத வீட்டில் மித்துல் ரேன் மகனா தனியாக இருக்காரு. அவர் கூட அப்பா சிவா இருக்காரு. ஸோ ஃபாதர் சன் பாண்டிங் மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில மகன் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால சிவா அவரை வந்து ஒரு ரோட் ட்ரிப் கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பைக்ல கூட்டிட்டு போறாரு. அப்பா மகன் போற ரோட் ட்ரிப்ல அவங்க சந்திக்கிற மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அது மூலமா அப்பா கத்துக்கிற விஷயங்கள்லாம் என்ன, மகன் அப்பாவுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்லாம் என்ன, அண்ட் இதுக்கு பேரலா கிரேஸ் ஆண்டனி கோயம்புத்தூருக்கு அவங்க அங்க இருக்கிறப்ப அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, அதுல அவங்க கத்துக்கிற லேர்னிங்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாத்தையும் சொல்ற படம் தான் இந்த பறந்து போ. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனாக, இன்ஃபேக்ட் கதையின் நாயகன் சொல்லக்கூடாதுதான், ஏன்னா இந்த சின்ன பையன் தான் இந்த படத்துல கதையின் நாயகன். பட் ஸ்டில் சிவா இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய அசெட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு தன்னோட டைமிங்ல பின்னி எடுத்திருக்காரு. ஆரம்ப காட்சியில அவர் அறிமுகமாக அந்த ஆரம்ப காட்சியில ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் எடுத்துட்டு ஒரு டீச்சர் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க. ஓகேங்க அப்புறம் பேசுற அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. அந்த இடத்துல ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் டைமிங்ல பொழந்து கட்டியிருக்காரு. அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி தான் இந்த ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த ரோல்ல அவரை தவிர வேற யாருமே நடிக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே டைரக்டர் ராம் இந்த மாதிரியான ஒரு காமிக்கல் ஆங்கிள் ஒரு கேரக்டர் எழுதி அதுல சிவாவை காஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது நிச்சயமாவே பிரில்லியண்டான டெசிஷன். அதுக்கு சரியான ஒரு நியாயத்தையும் சேர்த்திருக்காரு சிவா அப்படின்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு நாயகனாக அன்பு அப்படிங்கிற அந்த சின்ன பையன் ரோல்ல மித்துல் ரேன் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். சிவாவுக்கு ஈக்குவலா அவர் காம்பேட் பண்ற அந்த விதங்கள், அப்புறம் அந்த ஹியூமர்ல அவர் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள், அந்த எமோஷனல் காட்சிகள்ல அவர் அழுகிறப்போ நமக்குமே ஃபீல் ஆகுது. அந்த அளவு ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒரு குழந்தை நட்சத்திரத்திலிருந்து இவ்வளவு ஒரு சரியான நடிப்பை வாங்கின இயக்குனர் ராமுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள். சிவாவோட மனைவியாக கிரேஸ் ஆண்டனி பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா ஒரு சவாலான வேடம் தான், அதையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த எமோஷனலான ஜேர்னியும் இந்த படத்துல நல்லாவே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல அவங்க தனியாக சந்திக்கிற அனுபவங்கள், அது சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. தன் மகன் மேல அதீத பாசம், கணவர் மேல கண்டிப்புன்னு வித்தியாசமான ஆங்கிள் தான் அவங்களோட கேரக்டரும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா தமிழ்ல ஒரு நல்வரவு கிரேஸ் ஆண்டனி அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ்ல அஞ்சலியும் அஜு வர்கீஸும் வந்துட்டு போறாங்க. அஞ்சலியோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ரொம்ப போல்டாவே இருந்தது. யூஸ்வலா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ட்ரேட்ல தான் அந்த கேரக்டர்ஸும் இருக்கு. அதை நிச்சயமாவே அதுக்கேற்ற மாதிரி வழக்கம் போல ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. சிவாவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ற இடம், சிவா அவங்க மூலமா கத்துக்கிற விஷயங்கள்னு அதுலயும் சில மொமெண்ட்ஸ் நல்லாவே இருந்தது. அஜு வர்கீஸோட ரோலும் நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் சிரிக்கவும் வச்சாரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரிலேட்டடா அவரோட கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எங்க வச்சிருக்காரு. அந்த அளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இவங்களை தாண்டி அங்கங்க சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர விஜய் ஏசுதாஸ், பாலாஜி சக்திவேல், ஸ்ரீஜா ரவி அண்ட் மகனோட கிரஷா வர அந்த ஜென்னா அப்படிங்கிற அந்த பொண்ணு எல்லாருமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா கிரவுண்ட் அப்ரோச்சில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை இன்னும் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்ல அப்லிஃப்ட் பண்ணிருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்லது ஒரு ரியலிஸ்டிக் சினிமாவா, அதே சமயம் என்டர்டெயின் பண்ற சினிமாவா இதை மாத்திருக்கு இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இலக்கணமற்ற ஒரு படைப்பை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம். அந்த ஜேர்னி, அதாவது அப்பா மகன் ஜேர்னியை திரையில பொயட்டிக்காக சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஜேர்னிக்கு அவர் காமெடி ரூட் எடுத்தது அப்படிங்கிறது நிச்சயமாவே நல்லது ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி ஒரு ரோல்ல சிவாவை காஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஃபுல் பொட்டன்ஷியல்ல அவரோட ஏரியால ஒரு நடிப்பை வாங்கினது அப்படிங்கிறது நிச்சயமா பிரில்லியண்டான மூவ். இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய படமா கான்வர்சேஷன்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் மாற்றி மாற்றி இன்டராக்ட் பண்ணிக்கிற விதம், அந்த வசனங்கள் எழுதப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்பா மகனுக்குள்ள நடக்கிற படம் நடுக்க நடக்கிற அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், மகன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட டோட்டலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், டீ கடை தாத்தா, மண்டபத்தில் வர தாத்தா அண்டு அப்பாவோட க்ரஷோட ஃபேமிலி கூட மகன் இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்னு எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் பொயட்டிக்காகவும் இருக்குது. அதே சமயம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த ஃபார்முலாவை படம் ஃபுல்லாகவே
கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் ராம். அதுக்கே நிச்சயமா ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும். அப்பா மகன் ஜேர்னி தான் படத்தோட கோர் அப்படின்னாலுமே பேரலா கிரேஸ் ஆண்டனி கேரக்டர் சந்திக்கிற விஷயங்கள், அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற பாடங்கள்னு அந்த ஆங்கிளும் சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 2 பேரலல் டெபிக்ஷனும் சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு. இந்த ரெண்டுமே கலந்துதான் இந்த படம் அப்படிங்கிறதையும் அங்கங்க சில அழுத்தமான மூமெண்ட்ஸ் மூலமா நமக்கு டைரக்டர் ராம் ரிமைன் பண்ணிட்டே இருக்காரு. இந்த டோட்டல் பேக்கேஜ் அப்படிங்கிறது சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு. ஆன் தி டெக்னிக்கல் ஃப்ரண்ட் சினிமோட்டோகிராஃபர் என்கே ஏகாம்பரமோட ஒர்க் ரொம்பவே பிரில்லியண்டாகவே இருந்தது. சிட்டிஸ்கேப் அப்படிங்கிற அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை டோட்டலாக விட்டுட்டு கோயில், குளம், காடு, மலை அப்படின்னு ஒரு டோட்டலாக ஒரு கிரீனரி டச் பண்ணி படம் ஃபுல்லாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. அது எல்லாமே சிறப்பாகவே இருந்தது. நிறையா ட்ரோன் காட்சிகளும் பிரமைப்பூட்டும் வகையாக இருந்தது. அதில் ஒரு சில ட்ரோன் காட்சிகளில் கொஞ்சம் குவாலிட்டி டிஃபர் ஆச்சு. பட் அதில் தானே கேமரா ஒர்க் ரொம்ப பிரில்லியண்டாகவே இருந்தது. இந்த படத்துக்கு கேமராவும் ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கு. அதுவுமே ஒரு கேரக்டராகவே படம் ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். சந்தோஷ் தயாநிதியோட பாடல்கள் இந்த படத்தோட இன்னும் மற்றும் ஒரு அசர்ட் அப்படின்னே சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருக்காரு. பட் பாடல்கள் தான் படம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்டாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அந்த ஒரு மியூசிக்கல் படமாகவே இதை டோட்டலாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. மதன் கார்கியோட லிரிக்ஸும் அதுக்கு ஆம்பிளாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த சிச்சுவேஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான லிரிக்ஸும் இந்த படத்துக்கு நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. பொதுவாகவே இந்த ஹாலிவுட்ல மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு பார்த்தாலே அந்த லிரிக்ஸ் எல்லாமே வசனங்களே அப்படியே லிரிக்ஸாக மாற்றி பாடுவாங்க. அதே டைப்ல தான் இந்த படத்தையும் டைரக்டர் ராம் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு இது பொதுவாகவே இந்த மியூசிக்கல் படங்கள் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர் படங்கள்ல இருக்கிற அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், அப்புறம் அந்த மியூசிக்கல் மெலடி, அது மூலமா வர அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், இது எல்லாமே இந்த படத்துல கம்பைன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மியூசிக்கல் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்த பறந்து போகும் பிடிக்கும் அப்படிங்கிறத சாலிட்டா சொல்ல முடியும். படத்தில் எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி யூஷுவல் ஃபார்மேட்ல இருந்து டோட்டலா டிவியேட்டான ஒரு படமா தான் பறந்து போயிருக்கு. முன்னாடியே அந்த இலக்கணமற்ற ஒரு படைப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து டோட்டலா விலகின ஒரு படம் தான். ஒருவேளை இந்த ஃபார்மேட் உங்களுக்கு கொஞ்சம் முறுத்துது அப்படின்னா இந்த படம் ஒர்க் ஆகாமல் போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், கதையில வர மாந்தர்களோட ஆக்டிங், இதெல்லாமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஒரு அன்கன்வென்ஷனான படம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சில எபிசோட்ஸ் கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆகுது. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா, பையன் காணாமல் போகிறான், அப்பா துரத்துறாரு, தேடுறாரு அப்படிங்கிற காட்சிகளை ஒரு 4-5 பேட்டர்னில் படம் ஃபுல்லாகவே அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ரிப்பிடேட்டிவாக ஃபீல் ஆகுது. அதில் ஒரு விஷயம் கன்வே ஆனதுக்கப்புறம் அதை இழுத்துட்டு சொன்ன மாதிரியும் ஃபீல் ஆகுது. இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த பையன் காணாமல் போகிறது, அப்பா தேடுறதுங்கிற அந்த எபிசோட கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த 3 ஃபேமிலி மெம்பர்ஸும் பாண்ட் ஆகிற காட்சிகள் கொஞ்சம் லென்த்தா போயிட்டு ஒரு ஃபீலுமே இருக்கு. அந்த காட்சிகள் மூலமா என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறது நம்ம கன்வே ஆனதுக்கு அப்புறமும் அந்த காட்சிகள் கொஞ்சம் ஓவர் லென்த்தா போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஒரு காட்சியில அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றது காட்டுறதுக்காக சிகரெட் அட்டையை தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி இன்ஹேலரையும் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருந்தாங்க, அந்த ஆஸ்மா இன்ஹேலர். பட் அது ரெண்டும் கம்பேர் பண்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த காட்சி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா மெடிசனுக்கும் அடிக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் அந்த இடத்துல தட்டுப்பட்டுச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு என்டர்டெய்னிங்கான படம். சிவாவோட காமெடி டைமிங் அண்ட் அந்த பையனோட ஆக்டிங், இது ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக்கலாகவும் இந்த படம் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அதனாலே இந்த படத்தை வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.